ஹஜரத் அப்போ சொல்லும்போது சகிப்புத்தன்மை உள்ள மனிதன், சகிப்புத்தன்மைன்னு சொல்கிறத விட ரொம்ப இரக்கம் உள்ள மனிதனும், மன்னிக்கக்கூடிய மனிதனும். ஏன்னா ஆளுக்கு தூரத்தில் வரக்கூடிய ஒரு மனிதர் வரும்போது தான் என்னென்னு ஆளுக்கு தெரிஞ்சிடும், யாருன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு மனிதர். ஏன்னா இதெல்லாம் யூஸ்டாப்லாம் தெரியாது இல்லையா? இப்போ நாங்களே சில நேரத்தில் ஒரு சரியில்லாமல் போனோம்னு வச்சிங்களேன், ஏன்னா அதாக எப்படி எங்களுடைய மணல் இப்படி தான் ஒரு மாணவர்கள் மணல் எதுவும் அவருக்கு விருப்பம் இப்படி தான் இருக்குன்னு எங்களுக்கு கட்டளை எதுவும் விருப்பம்னு சொல்லிட்டு கட்டளைன்னு கூட சொல்லணும். அதை இப்படி தான் இருக்குன்னு அதில் கொஞ்சம் பெசங்க இருந்தாக்கா சரியாக முகம் திருப்பிடுவாங்க. நாங்கள் சரியாக வந்த பிறகு தான் எங்கள்கிட்ட பேசுவாங்க. அப்போ புதுசாக வரக்கூடிய நம்ம எவ்வளோ பெரிய எவ்வளோ வித்தியாசமான மனிதர்கள்லாம் வருவாங்க. அதையெல்லாம் சகிப்புதன்மையோட ரொம்ப பொறுமையாக கையாளுவாங்க. ஆனால் பாகுபாடாக கிடையாது. பார்க்குறதுக்கு விமர்சனங்கள் ஒரு மனிதனை யாராக இருந்தாலும் சரி, என்ன யாரதையும் விமர்சனத்துக்கு ஆளாகலை. அவன் ஏழை பணக்காரங்கள் வித்தியாசமும் கிடையாது. ஆளுக்கு ஒரு மனிதனை பார்த்தா முகத்தை தான் பார்ப்பேன். ஊற்றுற சட்டையே கீழே பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் பார்ப்பேன். தான் பார்ப்பேன். பேசுகிறது போனத்தோடு ஆளுக்கு தான் என்ன செய்யணுன்னு தான் பார்ப்பா தவிர வேறு எந்த நோக்கம் கிடையாது. யார்கிட்டையும் இந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எவர்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன். அது எவ்வளோ பெரிய ஒரு மல்டி மில்லியனர் வேலை முடியாது. சரி ஆளுக்கு பிடிச்சிருந்தா தான் குறைக்க எவராக இருந்தாலும் சரி சரி அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேன், போங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்போ போகிற மாதிரி சூழ்நிலை உருவாகிடும். எந்திரிச்சு போயின்னு இருக்க முடியாதுங்க. கடைசி யாரையும் பணம் காசு எந்த ஒரு மனிதன் மதிக்கவே இல்லை. ஆனால் ஆளுக்கு வசதி படைத்த நபர்கள் எவ்வளோ பேர் தெரிஞ்ச மனிதர்லாம் இருக்காங்க. தெரியும்னு கூட சொல்ல மாட்டேன். நாங்கள் செட்டில் நெருக்கம் போல் எங்கள்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். நாங்கள் உட்காந்துருக்கும்போது தான் தெரியும் இந்த மனிதர் இவர் வந்தார் போனான்னு தவிர அது யார்கிட்டையும் அதுக்காக ஒரு தான் செஞ்சு கொடுத்துட்டோம் ஒரு ஆப்ளிகேஷனை எதிர்பார்க்க மாட்டேன். அதோட தொடர்புக்கு மறுபடியும் வச்சுக்கணுங்க எண்ணமே வச்சுக்க மாட்டேன். அரவை அதோட முடிஞ்சிச்சு. அடப்பிள்ளை செல்வாக்குள்ள ராஜா நம்ம ஒரு லிங்க் வச்சுக்கோமா, நினச்சாக்குள்ள லிங்க் வைக்கிறதுக்கு நினைக்கவே மாட்டேன். மறுபடியும் அவர் தான் நினச்சி தேவைக்கு வரணும் தவிர நினைக்க மாட்டேன். நான் சொல்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஹஜரத் ஹட உஸ்தாத் பற்றி சொல்லுவாங்க. என் உஸ்தாத் எனக்கு அவங்க குத்துப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்லக்கூடிய தகுதியில் நான் இல்லை. நான் சாதாரண ஒரு எளிமையான மாணவனாக தான் இருந்தேன். எளிமையான மாணவனாக்கா மாணவனாக இருக்க முயற்சி செய்தவன் தான் சொல்ல வேண்டியதுனா மாணவன் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். பெங்களூரில் மியூசியத்தில் ஒரு வால் ஒன்று இருக்குது, ஒரு வால் ஒன்று இருக்குது. அந்த யாருன்னா திப்பு சுல்தான் இருந்தது. அதை தூக்குறதுக்கு 4-5 பேர் தான் சேர்ந்து தூக்க முடியுமா? அவ்வளோ கனமாக இருக்கும். அவ்வளோ வெயிட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சரியாக தெரியல. அப்படியா? இருக்கலாம். அப்படியே ஒரு கால் இருக்குதே இல்லையா, ஒரு இமேஜினரியாக இருக்குதா வச்சுக்கோங்க. அதை அந்த மாதிரி சொல்ல 4-5 பேர் தான் தூக்கணும். அதே மாதிரி தான் ஹஜரத்துடைய ஞானம் என்பது வாங்கிறதுக்கு எல்லாராலையும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குன்னு சில தகுதிகள் சொல்லப்போனால் அது ஹிதாயத்து. அது ஹஜரத்தை ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூட ஹிதாயத்து. ஆனால் நாங்களாம் அவருடைய பார்வையில் தான் அங்கே இருக்கிறோம். ஞானத்தை பெற்றுக்கொண்டோமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஹஜரத்துக்கு தெரியும் விஷயம். எல்லாரும் சொல்லிட்டுதான் ஹஜரத்துக்கு தெரியும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிங்கிறது அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது. நாங்கள் ஹஜரத்துலேயே நிறையா சொல்லியிருக்கிறேன்னா, நாங்கள் தான் உங்களை உஸ்தாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எங்களை இன்னும் மாணவனை நீங்களை ஏற்றுக்கிட்ட மாதிரியே தெரியலாமல் சிரிச்சுக்குவேன். ஏன்னா சமயத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. ரொம்ப நட்போட உட்காந்து பேசியிருப்பேன். சமயத்தில் சமயத்தை விட்ட கூட சொல்லுவேன். சின்ன பிள்ளை மாதிரி சில நேரங்களில் பேசுவேன். ஆனால் ரொம்ப வெள்ளையான உள்ளம். என்ன அந்த மரணத்தருவையில் கூட எல்லா மக்கள் மேலாம் இறக்கமாக கடைசி நிமிடம் வரையும் செஞ்சு கொடுத்தேன். அந்த 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நான் கூட எனக்கு ஒரு தேவை போய் முடிச்சுட்டு வந்தேன். போய் சில சங்கடங்கள் நீங்கிறது, சில விமர்சனம் கொடுத்தேன். அந்த நேரத்தில் போனால் கூட மிக சாப்பாடு நேரத்தில் போனாக்கா எங்கே இருந்தாலும் தேடி கூப்பிட விட்டு அப்ஸ்லாமே யாராவது தேடி வந்துடுவார். அந்த நேரத்தில் போய் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கலாம். அது கடைசி வரையும் அது இந்த மாதிரி ஒரு தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதாவது ஹஜரத்துடைய மாணவன் சொல்லிச்சோட ஒரு உறவுக்காரங்கள் மாதிரியோ நான் நெருக்கமாக இருந்திருக்கேன். அதான் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய மனிதர்கள் இந்த மாதிரி வாழ்ந்தது, நெருக்கமாக இருந்தது கொடுத்து வச்சு ஒரு பாக்கியம். ஆனால் எனக்கே அடிக்கடி நினச்சி பார்க்குறது உண்டு. நம்ம வாழ்ந்துடலாம் சரி மோசல் எல்லாம் நம்மளோட கடுமையான ஒரு கேள்வி கேட்டானாக்கா, நீ ஏன் உனக்கு இவ்வளோ பெரிய செல்வத்தை கொடுத்து நீ ஏன் பயன்படுத்தலன்னு கேட்பானே. இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லணும் தான் நினைப்பேன். இதுதான் நினைப்பேன். வேறு மற்ற செல்வத்தை நீ ஏன் தவறாக பயன்படுத்தினு கேட்பானு நினைக்கும். இதை தான் நினைப்பேன். சில நேரம் நினச்சேன் மனசுக்குள்ளான வருந்துறது உண்டு.
இன்னும் நம்ம எவ்வளோ பெற்றுக்கலாமன்ட்டு. ஆனால் எனக்கு தெரியல நான் அவருடைய எண்ணத்தை எவ்வளோ தூரம் பெற்றுக்கிட்டேன். ஆனால் ஒரு பேரன்பையும் ஆதரவோடு இருந்தாங்க ஹஜரத்தோட. நான் ரொம்ப பெருமையான விஷயம் இன்றைக்கி இது. எல்லாருமே ஹஜரத்து வந்து அது மாதிரி யாருமே பாகுபட இருந்ததில்லை. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நெருக்கமான நுண்ணியமாகவும் பேரன்போடு தான் இருந்திருக்கிறாங்க. கடுமையான கோவங்களுக்கு எப்போ வரும்னாக்கா தான் சொல்கிறத சரியாக செய்யலைன்னா கோவம் வரும். இப்படி தான் செய்யணும், சில விஷயங்களை சொல்லும்போது சரியாக செய்யணும். அந்த மாதிரி நான் கூட இதுமாதிரி கோவத்துக்கு ஆளாயிரும். சரியாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ட்ராக்கை விட்டா போயிட்டாக்கா சுத்தமாக மறந்துடுவேன். ரொம்ப மனசு கஷ்டமாக போய்டும். எனக்கு திரும்பி பார்க்க மாட்டேன். ரொம்ப கடுமையான கோவத்தை ஆகிடும். ரொம்ப முனாஃபிக் திறமை யாராக இருந்தாக்க மனசு ரொம்ப வேதனைப்படுவேன். என்ன கடுமையான கோவம் வரும். கோவத்தை காட்டிக்க மாட்டேன். அந்த ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி இருப்பேன். அது மறுபடியும் அது சில பேர் தான் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் திருப்பி வருவாங்க. என்ன அதுக்காக கோவண்டாக்காக கோவம் வந்து நிரந்தரமானது இல்லை. அது அப்படி அடுத்த நிமிஷமாக வந்து வெள்ளையாக மாறிடுவேன். விட்டானா முடிஞ்சிச்சு. அப்படியே சாதாரணமாக எப்போதும் எப்படி இருப்பாலோ அதே மாதிரி ரொம்ப அந்நுண்ணியமாகவும் பேரன்புடன் இருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்க ஹஜரத்துடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க. இப்போ நான் பேச இல்லாமல் ஹஜரத்தை பற்றி தான் பேசிட்டு வரணும். அதாவது ஹஜரத்தை பற்றி நீ கொஸ்டின் பண்ணுறது ரிலீஜியஸ்லி அண்டு இப்படி தான் கொஸ்டின் வரணும். அதுதான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஹஜரத்துடைய சிந்தனை ஓட்டம் எப்படின்னாக்கா ஹஜரத்து வந்து எப்போதுமே குழம்புற பால் பக்கத்தில் இருக்கிறதோட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா செட்டுப்பிள்ளையில் சில பேர் குழப்பமானலாம் இருக்கதான் எல்லோரும் மனுஷர் தானே. இப்போ நான் கூட சில நேரத்தில் குழப்பத்தோடு போவேன். அப்போ கண்டிப்பாக அது செய்யணும் கண்டிப்பாக உரிமையோட கண்டிப்பாக. ஆனால் குழம்புனதே கிடையாது. எப்போதுமே ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை கரெக்டாக செய்யணும். சின்ன விஷயமா இருந்தால் கூட கரெக்டாக இருக்கணும். சாவியை வைக்கிறது கூட இப்படி தான் வைக்கணும். அது ரொம்ப கவனித்து தான் செய்வேன். தான் வைக்கக்கூடிய செருப்பை கூட கவனித்து பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தன் வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். சாதாரண ஒரு டம்ளர் கூட இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். இல்லைண்டா கவனித்து பார்த்து இது எப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லுவேன். தன்னுடைய வேலைகளும் அப்படி தான். ஏன்னா ரொம்ப கவனமாக சின்ன வேலையாக இருந்தால் ரொம்ப கவனித்து செய்வேன். அது கவனித்து சொல்கிறேனாக்கா இது எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கு ஒரு 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 மாதிரியாக இருக்கும். என்ன இது சின்ன விஷயத்தை இவ்வளோ கவனமாக செய்கிறாங்களா? சுஃபியான் சௌரிங்கிற அவங்க ஒரு ஞானவன் தான். ஹஜ்ரத் புக்கில் தான் நான் படித்தேன். உட்காந்துருக்கும்போது அவருடைய ட்ரெஸ்ஸில் ஓகே கையிலேயே சட்டையாக கொஞ்சம் ஏதோ நவந்துருந்துருக்கு. கூட தான் சொல்லுவாங்க அது நவந்துருக்காத ஒழுங்காக இழுத்துக்கிட்டு கையை டக்குன்னு கொண்டு போனால் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஏன் அதை இழுத்து விடாமல் சரி பண்ணால் எடுத்துக்கிங்க. நான் எந்த ஒரு காரியம் எனக்கு இறைவனுக்காக தான் செய்யணும்னு சொன்னாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட செய்யக்கூடிய காரியம் எல்லாரும் சொல்லுவது தான் செய்யணும். இதெல்லாம் படிக்கும்போது தான் ஹஜரத்தை ஞாபகம் வரும். ஹஜரத்து இவ்வளோ செய்ய நம்ம அதை சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த சின்ன விஷயத்தை இவ்வளோ கவனம் செலுத்துகிறான்னு நம்ம நினச்சிருப்போம். அது விளக்கும் போது தான் புரியுது. ஆனால் எந்த ஒரு காரியம் ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இறைவனுக்காக செய்யக்கூடிய காரியம் தான். அதுபோல் தான் அது இருந்துச்சு ஹஜரத்தை பார்க்கும்போது. நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு போர் அடிச்சுட்டு உட்கார பழக்கம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ விஷயத்தை பார்க்க வேண்டிய பார்த்துக்கணும். அப்புறம் அந்த ஓய்வான நேரத்தை வந்து அது கிரியேட்டிவாக தான் அதை பயன்படுத்தினா தவிர அதை சும்மா டைம் அந்த லூஸாக வந்து வேஸ்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா மக்களுக்கு வச்சு கவனிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஓதி பார்க்கணும் சாதாரண விஷயம் இல்லை. அது ஏன்னா தொட்டா டக்குன்னு ஜொரம்லாம் எப்படிது. ஏன்னா ஏதாவது தேள் கூட்டி வந்தால் கையை வச்சா டக்குன்னு இது உடனே சுத்தமாக அது வெளியே போயிடுது. ஏன்னா இதே மாதிரி வந்தவங்களுக்கு அவங்களுடைய குறைபாடுக்கு தகுந்த மாதிரி நிவர்த்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது செய்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் ரொம்ப ஒரு சீரியஸான ஒர்க் தான். இதெல்லாம் செய்யும்போது கவனமாக தான் செய்வேன். ரொம்ப ஏனோ தானோ செய்கிறப்ப கூட அது காரணம் அந்த ஒரு நோக்கம் தான் தவிர வேறு எதுவும் இருக்காது. மற்றதெல்லாம் பிறகு தான்.